எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் சினிமாவை பற்றி பேசி சினிமாவில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி கண்டென்ட் அவ்வளோ நல்ல கண்டென்ட் பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு அவர் ஒரு ப்ராஜெக்டோட அசோசியேட்டாக இருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்கும்ன்றத எனக்கு ஒரு நம்பிக்கை. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கணேஷ் அவரோட டைரக்ஷன் டீம் ட்ரெய்லர் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல டேரக்டராக வந்துருவீங்க. நான் நம்பிக்கை இருக்கு, நல்ல ஒரு பெரிய நடிகராக வந்துருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அவரோட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற எல்லாருக்குமே இந்த சினிமாட்டோகிராஃபர் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அவருக்குமே ராஜசுந்தரி வந்து கண்டென்ட்டாகவும் சொல்லிட்டு இந்த படத்தோட பட்ஜெட்டில் ஒன்று என்கிட்ட சொன்னார். அது நான் நம்ப மாட்டேன். அந்த பட்ஜெட்டில் இந்த விஷயம் வந்து எனக்கு சிங்க் ஆகுது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சரி, அதே மாதிரி ஹேமந்த் இருக்காங்க, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் அவருக்குன்ற நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டு படமாக இருக்குது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரதர் உங்களுக்கு, மேம் உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி அது கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்தபடியாக மாநாடு படத்தோட ஃபிலிம் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. நான் பார்த்து ஒரு 2 months ஆகுது. இந்த படத்தில் வந்து இசையமைச்சது வந்து நம்ம சமயமொழி சார். ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஒரு ஐஏஆர்எஸ் ஆஃபீஸர். அவர் எனக்கு அறிமுகமாகும் போது ஒரு ஐஏஆர்எஸ் ஆஃபீஸர் வந்து எனக்கு அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த புக்கை கொடுத்துருந்தாரு, அவர் எழுதிய அந்த புக்கு. அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது. ஏன்னா ஐஏஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தி அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு. இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட, காக்கிய காதல்னு சொல்லிட்டு. அதனால் நான் படிக்கலை. ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டுறது எனக்கு ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு சினிமாவில் ஒரு கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் கூட அந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்கார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு சிறந்த கலைஞர். அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது நானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடிச்சு அவரே நடிச்சு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெயின் இருந்தது அவர்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. பட் நடிகர் அவர் நிச்சயமா வந்து நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். அது டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாரு. திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார், திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரசிச்சு பண்ணியிருப்பாரு கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சேன். நான் படம் பார்த்தோன்னே சொன்னது அவங்க, நீ நடிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், மிக சிறப்பாக நடிக்கிறாங்க. ஆனால் இந்த அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனாங்கன்னா அது சமயமொழி சார் வந்து பெரிய ரோல். அதனால் சமயமொழி சார் வந்து நம்ம ஆஃபீஸர் ஆனால் ஆஃபீஸராக இருந்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு தேவை கிடையாது. சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான். அப்புறம் சொன்னாட்டி ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேமந்த் வந்து அவரும் புதுசாக அத்தியாரம் வாழ்க்கை எனக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் சீக்கிரம் அப்படியே சங்கத்துக்கு மெம்பராகி எலெக்ஷன் நடத்துகிற தலைவர் இந்த மற்றபடி இந்த வாரம் வந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்களும் எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால சீதாராம் சாமி சொன்ன மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு. நான் வந்து விமர்சனம் வரவேற்கிறது வந்தேன். இது நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட படங்களை சொல்லியிருக்கேன். என்னோட படங்களை திட்டினாலும் சரிவான். நான் எப்படி பார்க்குறேன்னா லோக்கலாக சொல்ல போனால் ஒரு பொருள் வந்தால் அது வீசணும் இல்லை மறக்கணும், ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு பார்க்குறேன். விமர்சனம்ன்றது வந்து நம்மளால் பெருக்கேற்றிக்கிறது இருக்கா. எப்போவுமே வந்து என்னுடைய படத்துக்கு வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும். நாங்களும் நல்ல படம் தான் ட்ரை பண்ணுறோம். தயாரிப்பாளர்கள் யாரும் வந்து ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு போனோம் நீங்கள் வந்து எங்களுக்கு திட்டணுன்ற ஆசை கிடையாது. நல்ல படம் எடுக்கணும் தான் வரலாம். நல்ல படம் எடுக்கிறது தான் ட்ரை பண்ணுறோம். இயக்குநர்கிட்ட கதை கேட்குறோம். எங்கள்கிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேற மாதிரி வந்துடும். மேக்கிங் அவங்களுக்கு தெரியாது கிடையாது.
ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது. ஒரு டீம் உண்டு. ஒரு கேமராமேன் தப்பு பண்ணலாம், ஒரு மியூசிக் டைரக்டர் தப்பு பண்ணலாம், இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணிடலாம். இப்படி எல்லாருடைய பங்கு சேர்ந்தது. இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பா எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நல்ல பணம் போடுறான், நல்ல தான் பணம் போடுவோம். இதை பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வர முடியாது, பணம் இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த சின்ன படங்களே கிடையாது. சின்ன படங்களுக்கு வந்து இப்ப நம்ம சொல்றது மாதிரி ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றதுலாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை. ஏன்னா அப்போ வந்து ஒரு 70 பிரிண்ட் போடுவோம். நீங்க இந்த தேட்டர்ல ஓடி முடிஞ்சோட இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க, இந்த தேட்டர்ல பார்க்காதவங்க இன்னொரு தேட்டர்ல பார்ப்பாங்க. இப்போ சேதுன்ற படம் எத்தனை நாளைக்கு எவ்வளவு பிக்கப் பர்சன் கொடுக்குறீங்க? ஒரு உடலை அகன்ற படம் எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு பிக்கப் பர்சன்? நீங்க இன்னைக்கு மாதிரி சேதோ இல்ல நீங்க உடலை அகமோ ரிலீஸ் ஆகிட்டா இன்னைக்கு ஒரு டிஆர் இருந்திருக்க மாட்டாது, ஒரு பலம் இருந்திருக்க மாட்டாது. ஸோ அப்போ அன்னைக்கு வந்து ஸ்கிரீன் பேசுறது ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் கூத்துதான். காலையில 11 மணிக்கு ஷோ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஷோவுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ 2:30 ஷோ வந்து இருக்காது. அந்த படம் தூக்கிடுவாங்க. ஸோ ஒரே நாள்ல விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, ஷோவே முடிஞ்சு போச்சு. அதுக்கு அது வேலையே இருக்காது. அப்ப நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்கு. நீங்க அந்த படத்தை பத்தி பேசுங்க, நீங்க பேசிட்டே அப்புறம் கொஞ்சம் ஹிட் பண்ணீங்க, இது யாராலையும் மறுக்க முடியாது. அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதோட பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். நான் அறிவேன். நல்ல படம் நீங்க வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தவங்க சோசியல் மீடியால ஒரு வாய்ஸ் கிரியேட் ஆகும். அப்படியே பார்த்துட்டு அவங்கள அறியாமலே சோசியல் மீடியால எடுத்து ஆரம்பிப்பாங்க, இது சூப்பர் அப்படிலாம். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன படங்கள் சில படங்கள் ஓடாம இருந்திருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல படங்களும் ஓடி இருக்கு. இப்போ ராட்சசம்லாம் நீங்க வந்து நல்லா இல்லையே நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஆனா அந்த படம் ஓடிச்சு. சமீபத்தில் ஒரு படம் கூட டிமாண்டிங் நிறைய பேர் நல்லா இல்லையே இருந்தாங்க, அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன். ஸோ அப்ப நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம பார்க்கறது தான் சரியான பார்வை சொல்றேன். நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கணுன்ற அவங்க மனநிலையை பொறுத்ததான் ஒரு படம் பார்க்குறது. நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்லாம் வரவே முடியாது. இவங்க எல்லாம் ஒரே நாளைக்கான போயிடுவாங்க. அப்புறம் நீங்க எதிர்காலத்தில் அவங்க இயக்குனரோட வாழ்க்கையான கனவாகி போயிடும். அவங்க எப்படி வந்து அப்ப வந்து யாருமே விமர்சனம் போட 4 நாள் பொறுத்து நீங்க விமர்சனம் போடலாம் நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்கா? புதுசா வர ஒரு இயக்குனர் வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட் கொடுத்து நீங்க ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரசிகர் படம் இருக்காங்க, அவங்க வந்து நூல் ஷோவை புல் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த நூல் ஷோவை புல் பண்றதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட். அதுதான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க வைக்கலாம். நூல் ஷோவையாவது புல் பண்ணுறவங்க. அப்ப அப்படி வரும்போது மவுத்தாகல ஒருவேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க, பரவாயில்ல எல்லாம் திரும்ப வர போறாங்க, 4 நாள் போகிறாங்க. சின்ன படங்கள் நாம என்ன பண்ண முடியும்? சின்ன படம் நீங்க 4 நாளைக்கு எவ்வளவு ரிவ்யூ கொடுங்க சொன்னோம்னா நம்ம 4 நாளைக்கு அந்த படம் காண போயிடும். வந்த நடிகை காண போயிடும். 4 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியா பார்த்துட்டு இருக்கோம். கிடையாது. அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவெடுத்து போக முடியும். அந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதுல உங்க பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. உங்களோட பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு. இது நம்ம ரெண்டு வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமா போயிடுது. விமர்சனங்கள் வந்து நம்ம ஆரோக்கியமா வைக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து இப்போ தெரியும், ஆனந்தவங்களோட மார்க் போடுறதுலாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் வச்சுலாம் ஓடிருக்காங்க. 45 மார்க் ஆனந்தங்களை போடுறாங்க, 50 மார்க் போடுறாங்க. அது அன்னைக்கு வந்து மார்க் போஸ்ட்ல பெருசா இருக்கு ஆனந்தவர்கள். அப்போ அது வேல்யூ பண்ணாங்க அந்த வெளியே வந்து. அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. ஏன்னா இது நம்ம எல்லாம் சேர்ந்து இது இருக்கிறதுல நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு 50,000 பேருக்கு வாழக்கூடிய ஒரு தொழில். இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன். அதுக்காக பார்த்துருக்கீங்க, நீங்க அதான் சொல்ல மாதிரி நீங்க ரிவ்யூவே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்படவே கிடையாது. அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்க தேட்டர்ல போடுவோம்ன்றது ஒரு கணக்கு வேணும். இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை, ஆள் ஒழுங்கா வரலையே, ஒரு 4 நாளைக்கு இந்த படம் நிற்கும், நாங்கள் போடுறோம், மோஸ்ட் நாட்டில் வரட்டும் அப்படின்னு ஒத்துக்கலாம். அப்படி கேட்டுக்காங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் எப்படி கிளாஸை தயார் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு நூல் ஷோக்கு ஆள் இல்லைங்க, நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்க போடணும்னு சொன்னா கூட போட மாட்டாங்க. ஏன்னா கேண்டீன் பிசினஸ் இருக்கு. ஸோ அதுவும் சிக்கல் இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலா அப்படி நிறைய சிக்கல் இருக்கு. நீங்க எல்லா பக்கமும் நீங்க யோசிக்கணும். விமர்சனம் வேணாம் போது அப்ப எனக்கு அந்த பக்கத்துல நீங்க வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லைங்க நாங்கள் 4 நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளி சனி ஆகிட்டீங்க, 3 நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பா நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம். படம் போனீங்கன்னா அந்த படம் ஓடும். எத்தனை ஷோ உங்களுக்கு ரொம்ப அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டாலும் கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா விமர்சனம் வேணாம்னு சொல்லலாம். நீங்க வேணாம் பரவாயில்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லை, கொடுக்க முடியாது, அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் தேர்தல் பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க எல்லாமே வியாபாரம் தான். அப்ப நமக்கு ஒரே
சாய்ஸ் வந்து மீடியா தான். மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு நல்லா எழுத போறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா எழுத போறாங்க, நல்லா இல்லைன்னு நம்ம மாத்திக்க போறோம். இதுதான் தொழில் வந்துட்டோம். இப்ப எனக்கு நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அதை நான் என்னோட படத்தை தான் படிப்பேன். ஓகே, இவங்க சொல்ற நிறைய பேரோட ரிவ்யூ நான் படிப்பேன், ரொம்ப படிப்பேன். சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிப்பாங்க. இந்த கதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அது அவங்களுடைய வியூ. இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அதே எழுதக்கூடாதுலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா உங்களுக்கு மனசு தோன்ற எழுதுங்க. ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும், அவ்வளவுதான். அது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்ப நீ பாருங்க, இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான்னு ஒரு படம் இருந்துச்சு, எனக்கு ரொமான்ஸ் மட்டும் ஒரு படம். எந்த படமே எந்த இதுலயுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல. ஸோ இது பாவம் தான் ஆக்சுவலா. இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும், எங்களுடைய வழியில புரிஞ்சுக்கணும். நாங்களும் கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறோம். நீங்க வந்து குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. எந்த ஒரு ஆசிரியருக்கும் மாணவனை கண்டிப்பதற்கு முழு உரிமை உண்டு. அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறது நல்ல அதாவது கசப்பு மருந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நீங்க சொல்ற அறிவுரை எங்களுக்கு அப்படித்தான் இருக்கணும். தனிநபரா வந்து உங்களுடைய விருப்ப உறுப்புகளை வந்து இதுல காட்டக்கூடாதுன்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. இது உங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் இல்லை, உங்க வேண்டுகோள் இல்லையா. உங்களுக்கு விருப்ப உறுப்பு எது இருந்தாலும் அதுதான் அது வந்து அந்த படைப்புல காட்டாங்க. ஏன்னா அந்த படைப்புல நீங்க என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், என்ன பிடிக்காதுக்காக என்னை டார்கெட் பண்ணி எழுதிங்க. பட் அந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, நிறைய பேரோட முதல் கனவா இருக்கும். அதுல அப்ப எல்லாருமே பாதிக்கப்படும். ஸோ அதனால நம்மளுடைய தனிமனித விருப்ப உறுப்புலாம் வந்து ஒரு படைப்புல வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்னைக்குமே தேவை. முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு வேணும் அப்படின்றதான் நான் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கேன். இது சினிமா இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லுங்க. நான் எப்பவுமே என்னோட ஸ்டாண்ட்ல நான் தெளிவா இருக்கேன். நான் ரிவ்யூ வந்து மதிக்கிறவன், நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். விமர்சனம் வேணும், ஏன்னா அதுதான் இன்னைக்கு உள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும். சின்ன டாடான ஒரு டைரக்டர் வந்து பேசிட்டு போனாரு. அவர் எப்படி உருவானது? நீங்க கொடுத்த விமர்சனத்தை மூலமா நீங்க நிறைய பேர் உருவாக்கி விட்டீங்க. இன்னைக்கு உயர்ந்த இருப்பவர்களும் நீங்க உருவாக்கி விட்டவங்க. நான் உயர போனதுக்கு அப்புறம் நீங்க தேவையில்லையா உங்களை கொடுக்குறது வந்து நியாயமா இருக்காது, எனக்கு அது சரிப்படலை. பட் அதனால உங்களுடைய விமர்சனங்கள் வேணும். இந்த படத்துக்கு அப்படித்தான் நான் சொல்றேன். இந்த படத்துக்கு இந்த கணேசன்றவர் அவருடைய பெரும் முயற்சி. இந்த படம் இந்த படம் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருக்காருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கேரக்டர் நடிச்சதுதான் ஒரு உண்மையாவே ஒரு வாழ்க்கை. அவர் எவ்வளவு வழி இருந்தா அப்படி நடிச்சிருப்பாருன்றது நான் உணர்ந்தேன். உண்மையா நீ காலையில் கூப்பிடும் போது தான் என் ஆஃபீஸ்ல வந்து கூப்பிட வரவே வேணாம்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்க போனதை சொன்னது நான் வரேன், இல்லை உங்க ஆஃபீஸ்க்கு வரேன். ஒரு ஆலோசனை நான் கேட்டேன், யாரை கூப்பிடுறீங்க, யார் இதுக்கு பிஆர்ஓ, எப்படி வந்தா அப்படிலாம் கேட்டேன். அவர் பாவம் எது அவர் வந்து ஒரு படம் பண்ணலாம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கு. நிச்சயமா நல்லா இருக்கீங்க. இப்படிதான் நீங்க இந்த படத்துக்காக நிறைய மெனக்கட்டுருக்கீங்க. உங்களுடைய சின்சியரிட்டி கண்டிப்பா இருக்கீங்க. ஏன்னா சினிமா வந்து நம்ம அவங்களை கைவிட்டதே கிடையாது. சும்மா இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சும்மா பொழுதுபோக்க எடுத்துட்டு போறவங்களை வேணா அந்த சினிமா கைவிட்டு இருக்காங்க. தவிர உண்மையாவே சினிமாவை நினைச்சவங்க யாரும் தோத்து போக மாட்டான். தோத்து போற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோத்து போக மாட்டோம். நிச்சயமா ஜெயிப்போம். நீங்க இந்த படத்தின் மூலமா வெற்றி விடுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த டீம் அனைவருடைய வாழ்த்துக்கள். திருக்குறள் தான். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக நம்மளோட பிஆர்ஓ நிகில் சார் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவர்கள் இருக்கும் சபையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. இந்த படத்துல வந்து அறிமுகமாகும் பிஆர்ஓ ஹேமானந்துக்கு வாழ்த்துக்கள். அவர் பிஆர்ஓ இருக்கும்போது நான் பிஆர்ஓ பண்ண நிறைய படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என் படங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஹேமானந்த் என்று பிஆர்ஓ அறிவித்து வைக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துல வந்து நம்ம பொதுவாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா சமயத்துல யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹேமானந்துக்கு இந்த படத்துல வந்து சமயமுள்ளே சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணி மியூசிக் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து சார் சொன்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒரு ஜிஎஸ்டி கமிஷனர் அவரு. ஆனா அந்த ஜிஎஸ்டி கமிஷனர்ன்ற எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் சினிமாவில் இருக்க ஒரு பேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இசை பத்தி சொல்லும் போது எனக்கு வந்து ராகம்லாம் எதுவும் தெரியாது,
சொல்லிட்டு சில பல்லவிகள்லாம் சொன்னாரு. தீராஜர் சார் வந்து ராகம் தேடும் பல்லவின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு ராகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பல்லவி அந்த ராகத்தை தேடி இருக்கிறது. அதனால நல்லாக வந்திருக்கிறது. இங்க வந்து இந்த கதைக்கு வந்து பொதுவா வந்து ஒரு கதைக்கு வந்து நங்கையும் தேவை மங்கையும் தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கைய கதாநாயகியா இருந்தாலும் நங்கையாக திருநங்கை நந்திதா அவர்கள் பண்ணிருக்காங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நங்கைன்ற மீனிங் வந்து உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன்றதுனால இந்த படத்துல உங்களோட விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு. இயக்குனர் கணேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னாங்க சின்ன வயசுல வந்து பேச மாட்டேன், ரொம்ப சைலண்டா இருப்பேன், நல்ல சைலண்டாவே இருக்குன்னு சொன்னாங்க. லைஃப்ல சைலண்டா இருக்கிறது தான் முக்கியம், வயலண்டா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. பொதுவாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சத்தமாக சொல்வதை விட அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சைலண்ட் படம் உங்கள் கேரியரில் ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. டைரக்டர் தான் ஒரு அம்மா கேரக்டருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. தென் நான் போன உடனே இந்த மாதிரி ஸ்டோரி அவுட்லைன் மட்டும் அந்த அம்மாவோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே ஓகே சொன்னேன். அண்ட் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் என்னுடைய சீன்ஸ் எல்லாம் பண்றச்ச சமயமொழி சார் வந்து கூட நின்று ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சஜஷன்ஸும் கொடுத்தாரு. அதே சமயத்துல கணேஷ் சாரும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ட்டு லைக் அவங்க சஜஷன்ஸ் கொடுத்தது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்னுடைய டேலண்ட்டை என்கரேஜ் பண்ற மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்தது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நிச்சயமா இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா கணேஷ் சாரை பார்க்கும்போது எனக்கு வந்து இவருதான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை திருநங்கையா போர்ட்ரே பண்ணியிருக்கிறாரு. அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட கூட நடிக்கிறது வந்து நான் இத்தனை படங்கள் பண்ணியும் இத்தனை சீரியல்ஸ் பண்ணியும் நான் வந்து இந்த கேரக்டர் அவரோட பண்றது வந்து ரொம்ப சின்னவளா நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு அழகா அவர் போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு திருநங்கையா வந்து அவ்வளவு அழகா அவர் இன்ச் பை இன்ச் அந்த அசைவுகள் எல்லாமே ரொம்ப அழகா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பண்றதுக்கு. தேங்க்யூ கணேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ சமயமொழி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நீங்க எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து எங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கணும்ன்றத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.